விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி ஆகியோர் நேரில் ஆய்வு. புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்காத வண்ணம் 18 கோடி ரூபாய் மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு நிரந்தர தீர்வு காணப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் கடுமையான மழை பெய்தது. இதன் காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இந்த சூழ்நிலையில் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி, மாவட்ட ஆட்சியர் பழனி, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், சிவா ஆகியோர் நேரில் வந்து புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அதில் அருகில் உள்ள தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வெள்ள நீர் வெளியேற்றும் 2 கிணறுகளை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, தொடர்ந்து மழைக்காலங்களில் இதுபோல் மழை நிற்பது என தெரிய வந்து அதன் அடிப்படையில் 3 மாதத்திற்கு முன்பாக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலும் கூடுதலாக இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மருதுரை வாய்க்கால் முத்து சீரமைக்கும் பணி விரைவில் நடைபெறும். மேலும் இந்த வெள்ள நீர் வெளியேற்ற கிணற்றிலிருந்து நீர் வெளியேற்றுவதற்கான பல்வேறு திட்டங்களும் தீட்டப்பட்டுள்ளது. ஆகையால் விரைவில் இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும். மேலும் அமைச்சர் பொன்முடி பேருந்து நிலையத்தின் தரைத்தளத்தை உயர்த்த வேண்டும் என கேட்டார். உடனடியாக தரைத்தளமும் உயர்த்தப்படும் என்பதை இங்கே நான் கூற விரும்புகிறேன். இவ்வாறு அவர் கூறினார். விழுப்புரத்தில் என்றுமில்லாத அளவிற்கு 35 சென்டிமீட்டர் மழை பெய்த காரணத்தால் இந்த பேருந்து நிலையம் ஏற்கனவே ஏரியாக இருந்த கட்டப்பட்ட காரணத்தால் நம்முடைய நிறைய தண்ணீர் இருக்கிறது. உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் முதலமைச்சருக்கு சொன்னார். முதலமைச்சர் போய் அதிகாரிகளை போய் அதற்கு எல்லாத்தையும் பார்க்க சொல்லி சொன்னார். நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். வந்தபோது தான் சொன்னார், இங்கே இருக்கிற அந்த பைப்பு வாய்க்கால் இங்கேருந்து என்ன வாய்க்கால் அந்த மருதூர் ஏரிக்கு போகிற வாய்க்காலை சரி செய்து அது சரி வரும்னு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற மோட்டாரை மோட்டர் பூசு போடணுன்னு கேட்டிருக்காங்க. அமைச்சர் பொன்முடி என்ன சொன்னாங்க, பஸ் ஸ்டாண்டே கொஞ்சம் ஹைட் பண்ண எங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் DPR போட சொல்லியிருக்கேன். முதலமைச்சரை கேட்டு அதுக்குரிய நிதியை ஒதுக்கி கொடுத்து நம்முடைய ஒரு 18 கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பணியை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே முதலமைச்சரை கேட்டு நிதி ஒதுக்கி அடுத்த தடவை மழை பெய்யும் போது எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும். நகரப்பகுதி தாழ் சாலைகள்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. தீவிர கேளு நீ முதலமைச்சர் பாதாள சாக்கடை திட்டம் வந்து சரியா முழுமை பண்ணல சார். வாய்க்கால் பகுதியும் சரி பண்ணல சார். நிறைய ஆக்கிரமிப்பு எடுத்த மாதிரி இப்பதான் கலெக்டர் சொன்னாங்க, ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சரும் சொல்லியிருக்காங்க எடுத்து தண்ணி போட்டு அவங்க போய் காலி பண்ணி வேற நம்மளும் எல்லாரும் இதை பத்தி கேளுங்க. நிரந்தர சொல்யூஷனா இருக்குமா சார்? இப்ப நீங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மழைக்கும் இருக்கிற அமைச்சரும் கலெக்டரும் இங்கதான் இருக்கிறாங்க எல்லாமே இங்க வந்து. ஆனா இதுக்கு நிரந்தர சொல்யூஷன் வரல. அதுக்குதான் நீங்க எடுக்கிற முன்னெடுப்பு. அதுக்குதான் என்ன வர சொன்னாரு. நான் வந்திருக்கேன். அவர் சொல்றதை நான் கேட்பேன். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.